வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் ஒரு கேள்வி 7 பதில். இந்த நிகழ்ச்சிக்கு கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு கலைஞர் அவர்களுக்கும் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு சங்கர் நாராயணன் அவர்கள் கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கமாக இருக்கிறார்கள். நேரில் நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பர்களை செய்து உங்கள் கேள்வியை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஸோ இந்த இயர்ல கோல்டன் சில்வர் எப்படி இருக்கும் சார்? ஏறுமா இல்லை இறங்குமா? மாதிரியான ஒரு வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் தோஜின்னு சொல்லுவோம் இந்த மார்க்கெட்ல. அதாவது ஆரம்ப நிலைக்கே திரும்பவும் வந்து சேர்றது. தோஜிங்கிறது 2 வகையான தோஜி இருக்கு. ஒன் இஸ் டவுன்வர்ட் தோஜி, அதர் ஒன் இஸ் அப்வர்ட் தோஜி. வாட் இஸ் ஹேப்பனிங் இப்ப நடந்துட்டு இருக்கிறது டவுன்வர்ட் தோஜி தான். ஆரம்பிக்குது, நல்ல குறைஞ்ச விலையில ஆரம்பிக்குது, மேல போகுது, முடியும் போது அந்த தாழ்வு நிலையை நோக்கி தான் வருது. அதனால அதோட மட்டும் இல்லாம அமெரிக்கன் டாலர் வலுவாக தங்கத்தினுடைய விலை அதிகமாக குறையத்தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியன் ரூபி இன்னமும் இந்த 61 இருக்குது. ஒருவேளை 58 57 வந்துன்னு சொன்னா பெருவாரியான வீழ்ச்சிக்குள்ள வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஹரிஹரன் சார், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கோல்டன் சில்வர் இந்த இயர்ல எப்படி இருக்கும் சார் கமாடிட்டி சந்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது இந்த வருடம் உலக அளவில் எடுத்து பார்த்தோம், அமெரிக்க சந்தையிலும் சரி மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா என்னோட எதிர்பார்ப்பு நடுவில் ஏறினாலும் சார் சொன்ன மாதிரி அந்த டவுன்வர்ட் டோஜில முடிந்தாலும் மொத்தமாக அமெரிக்க சந்தையில் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15% சரிவு இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அது இந்த வருட கடைசி எடுக்கும். அதற்கு முன்னாடி மார்க்கெட் ஏறி இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏறினால் எவ்வளவு தூரம் ஏறலாம்னா $1350 பக்கம், இன்னொரு $100-150 ஏறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏறினாலும் அந்த நிரந்தரம் அல்ல. அடுத்தது சங்கரநாதன் சார் சொன்ன மாதிரியே பார்த்தோம்னா அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் இன்னைக்கு விலை எடுத்து பார்த்தோம்னா 29,000 கிட்டத்தட்ட MCXல போயிட்டு இருக்க விலை 29,150 போயிட்டு இருக்கு. இந்த 29,150 அப்படிங்கிறது முழுக்க விற்க வேண்டிய விலையே கிடையாது. கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு எப்படியும் அந்த இம்போர்ட் டியூட்டி 10% போட்டாங்க. அதனால 10% விலைக்கு கூடியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ₹52 ₹53 இந்த ரூபாயின் மதிப்பு ₹61 ₹62 பக்கம் வந்திருக்கு. அது ஒரு 20%. மொத்தமாக கிட்டத்தட்ட 30% போலியான ஒரு விலை. இப்ப அந்த வகையில் எடுத்து பார்த்தால் இப்போ எலெக்ஷன்லாம் வர இருக்கு. அதை வச்சு ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல எக்கானமி காட்டணுங்கிறதுக்காக விலை ரூபாய் கொஞ்சம் பலகீனமானாலும் அப்படியே ஸ்ட்ரென்தன் ஆனாலும் ஓரளவுக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் சினாரியோ எடுத்து பார்த்தோம்னா உலக சந்தையிலும் சரி இந்திய சந்தையிலும் சரி பெரிய அளவு ஏறுவதற்கு வாய்ப்பு இல்லை. சார் சொன்ன மாதிரி டவுன்வர்ட் டோஜில தான் இருக்கும். ஓரளவுக்கு சென்ற வருடத்துக்கு கம்பேர் பண்ணி இந்த வருடம் இறங்கி தான் முடிஞ்சிருக்கும். அதில் நேற்று எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $1,236 முடிஞ்சு இன்னைக்கு காலையில் ஏசியன் மார்க்கெட்ல $1,233 பக்கம் போயிட்டு இருக்கு. இதுவே இந்த வருடம் ஆரம்பித்து மூன்றாவது வாரத்துல இந்த வருடம் பெரிய ஃபால், அதாவது 1% வீழ்ச்சி இருந்திருக்கு உலக சந்தையில. இந்திய சந்தையில அதோட பிரதிபலிப்பு குறைவா தான் இருந்திருக்கு நேற்று எடுத்து பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரேமா ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார், நேற்று நீங்க நேஷனல் கேஸுக்கும் குருக்கும் சொன்னீங்க சார் பை பண்ண சொல்லி. அதே மாதிரி நாங்க பை பண்ணி ப்ராஃபிட்டோட வெளியே வந்தாங்க. வெரி குட். இன்னைக்கு எப்படி குரு எப்படி இருக்கும் சார்? க்ரூட் ஆயில் நேற்று மறுபடியும் 6,000க்கு மேல தாண்டி இருக்கு. உங்களுக்கு நல்லாவே பார்த்துருப்பீங்க. விலை அந்த ஏற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா லைக் தட் இஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்லயும் அமெரிக்காவில் எடுத்து பார்த்தா முக்கியமாக அமெரிக்காவில் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கறதுனால கச்சா எண்ணெயோட தேவைப்பாடு, கச்சா எண்ணெயும் சரி அண்ட் தென் இயற்கை எரிவாயு, முக்கியமாக கச்சா எண்ணெயோட இயற்கை எரிவாயு தான் சொல்லணும். இயற்கை எரிவாயுவோட விலை பெரிய அளவுல ஏறி இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. மார்னிங் இந்தியன் மார்க்கெட்லயே ஒரு நல்ல பூம் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில இன்னைக்கு தான் செய்தி வெளியாக இருக்கு, இன்வென்டரி லெவல் செய்தி. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய்க்கு இன்னைக்கு சப்ளை, அதாவது புதிய பைப்லைன் ஓபன் பண்ணிருக்காங்க அமெரிக்கால. அதான் சப்ளை கொஞ்சம் பெட்டரா இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இதனால விலை குறையலாம், சிறிதளவு குறையலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு இன்வென்டரி இருக்குதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து பண்ணணும். இருந்தாலும் இன்னைக்கு கச்சா எண்ணெய் அளவுகள் எடுத்து பார்க்கலாம்.
கச்சா எண்ணெய் இன்னைக்கு 6019க்கு மேல ஏறிச்சுன்னா தாராளம் பை பண்ணலாம். முதல் டார்கெட் 6050, இரண்டாவது டார்கெட் 6087 எதிர்பார்க்கலாம். இதே வந்து இறங்க செய்தால் 5969 கீழே ஷார்ட் போயிட்டு முதல் டார்கெட் 5950, இரண்டாவது டார்கெட் 5890 எதிர்பார்க்கலாம். நன்றி. அவர் சொன்னார், காலர் வரதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு தங்கம் அண்ட் சில்வர் வந்து இந்த வருடத்துல இருந்து இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. இந்த தருணத்துல வந்து முதலீடு செய்யலாமா சார்? லாபம் ஈட்ட முடியுமா? இப்போ வந்து முதலீடு செய்வதற்குள்ள வாய்ப்பே கிடையாது. நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாவே சொல்லிட்டு இருக்கிறேன் நேரடிகள்லாம், எப்பப்ப தொலைக்காட்சியில் வரணும். இப்பெல்லாம் டே ட்ரேடிங்க்கு உகந்ததுதான். இப்போ டே ட்ரேடிங்ல வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நல்ல வாலட்டிலிட்டி, ஏற்ற இறக்கம் அதிகமான நேரம். இப்போ வந்து தினசரி வர்த்தகத்துக்கு ரொம்ப பொருத்தமான சமயம்னு சொல்லலாம். பார்க்க போனா நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா தங்கத்தினுடைய விலை வந்து 29,121 வரைக்கும் வந்தது. 121க்கு வந்தது, சடனா 29,278 வரைக்கும் போச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் லெவல்ஸ் ஃபாலோ பண்ணி தினசரி வர்த்தகத்துக்கு அதை பயன்படுத்திங்கன்னா பண்ணாங்கன்னா லாபம் இருக்கும். முதலீடுன்னு செய்யக்கூடிய அளவு வந்து ஓவர் நைட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இறங்குறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 29,150க்கு முடிஞ்சிருக்கு. நம்ம கணிப்பு வந்து 29,150க்கு கீழே தான் முடியுமோங்கிற ஞாபகம் எங்களுக்கு இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் இரண்டுமே வந்து தினசரி வர்த்தகத்துக்கு உகந்த மாதிரி தான் அந்த விலைவாசிகள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் முரளி. மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க முரளி, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஓகே மேடம். மேடம் இப்ப கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து மார்ஜின் அமௌண்ட் மட்டும் வச்சு பண்ணா லாஸ் ஆயிடுது. அதனால ஃபுல் பணமும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணா லாஸ் ஆகாம ட்ரேட் பண்ண முடியுமா? அதாவது இப்ப வெள்ளி இப்ப ஒரு கிலோ 45,000 போயிட்டு இருக்கு, மைக்ரோ 45,000 போயிட்டு இருக்குன்னா அந்த 45,000 ஃபுல்லா வச்சு ட்ரேட் பண்ணக்குள்ள லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியுமா? டிவியில கேட்டுக்கிறாங்க. சங்கர் சார், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கருத்து இது வந்து அதிகப்படியான முதலீடு வந்து ஒரு பாதுகாப்பான லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அதிகப்படியான முதலீடு வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இது வந்து மோரர்லெஸ் ரிஸ்க் ட்ரேடிங் தான். நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும். ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஓரளவு குறைந்த முதலீடு, ரொம்ப குறைஞ்ச முதலீடு இருந்தாலும் நமக்கு நின்று போயிடும். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான பணத்தை வந்து போட்டாலும் தவறுதான் தான் முடியும். ஏன்னு கேட்டா இவ்வளவு ஏற்ற இறக்கத்துல இவர் சொல்றாரு முழு பணத்தையும் கட்டிட்டு நான் பேசாம உட்கார்ந்துருக்கலாமா இன்வெஸ்டரா? நான் முதல்ல சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த நேரம் இது அல்ல. எந்த கமாடிட்டி எடுத்தாலும் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நேரம் இல்லை. ட்ரேடிங் மார்க்கெட் தான் இது. ட்ரேடிங் பண்றதுக்கு மட்டும்தான் இது உகந்ததா இருக்கு. அதுக்கு லெவல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு சொல்றோம். சில கோல்டு லெவல்ஸ் வந்து இப்ப 29,278 வந்து மேல்மட்டத்தில் இருக்கு, 29,121 கீழ்மட்டத்தில் இருக்கு. இந்த 29,121க்கு கீழே போகும்போது மேற்கொண்டு சரியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி 29,278க்கு மேல போகும்போது அதிகமாக அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த மார்க்கெட் வந்து இறங்கினால் ஒரே அடியாக இறங்குவதும் ஏறினால் ஒரே ஏறுவதுமாக தான் இருக்குது. மோரர்லெஸ் டைரக்ஷன் வந்து ஓரளவு அப்பப்போ கரெக்ஷன் ஆகி வந்து நடக்கிறது இல்லை. இது அடிச்சாச்சுன்னா ஸ்டீப் டிக்ளைன் ஆர் ஸ்டீப் ரைஸ், இந்த ரெண்டு தான் இப்போ வந்து ஃபீச்சர் ஆஃப் த மார்க்கெட் இருக்கு. அதனால எச்சரிக்கை உணர்வோடு பண்ணணும். இவர் சொல்றபடி அதிகப்படியான பணத்தை போட்டு பூரா பணத்தையும் கட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம பேசாம இருக்க முடியாது. கான் ஸ்லீப் ஓவர் நைட் வித் த பர்ச்சேஸ்டு கமாடிட்டி. சார், இன்னைக்கு வந்து கமாடிட்டி வாணிபத்தில் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். துபாயில இருந்து ஒரு நேர் லைன் இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். வணக்கம் மேடம். மேடம் எனக்கு வந்து கோல்டு இப்ப 1234ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி குறையுமா இல்ல இப்ப நம்ம ஜுவல்ஸா தான் வாங்கணும், இருந்தாலும் அது குறையிற மாதிரி ஒரு இதுல இருக்கு. நான் வேற ஒரு இங்கிலீஷ் சேனல்ல பாக்கும்போது சொன்னாங்க குறையும் சொல்லி சொன்னாங்க. அதான் சரி நம்ம தமிழ்ல கேட்டா நமக்கு எல்லாம் கிளீனா புரியுமே அப்படிங்கறதுனால என்ன பின்ன ஏதோ ஒண்ணு. அதே மாதிரி கரன்சியும் கேட்கணும், டாலர் ரேட். ஏன்னா நாங்க என்ஆர்ஐ, எங்களுக்கு வந்து கரன்சி வேல்யூ இந்தியா கீழே போனாதான் நாங்க பைசா நிறைய அனுப்ப முடியும். அந்த ரேட்டு அதையும் கொஞ்சம் சார்ட்ட கேட்டு சொல்லுங்க சார். கோல்டுக்கு நீங்க சொல்லுங்க சார். கோல்டை பொறுத்தவரை இந்த வருடம் இறங்குன்ற எதிர்பார்ப்பு நிறைய வந்துட்டு, உலக அளவிலையும் ஓரளவுக்கு இறங்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்க எக்கானமி ஓரளவுக்கு பெட்டரா வந்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா மற்ற நாடுகள் பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தங்கத்துல முதலீடுகள் குறைஞ்சி தங்கத்தின் விலை குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பினால்தான் நீங்க உங்களுக்கு வந்த செய்திகளும் இதுவும் சரியா இருக்கும்.
அந்த வகையில அது இந்திய சந்தையில் எடுத்து பார்த்தோம்னா மேலும் அமெரிக்க சந்தையில் இறங்குறத விட இந்திய சந்தையில கொஞ்சம் கூடுதலாக இறங்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அந்த வகையில தங்கத்துல முதலீடு அப்படிங்கிறது இப்ப சரியான முதலீடு இல்லை. ஆனால் இந்த ட்ரேடிங் ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் பண்றதுக்கு இது சரியான தருணம். சங்கர் சார், நீங்க சொல்லுங்க. அவர் கேட்கிற கரன்சி ட்ரேடிங் வந்து தற்போது நிலவரம் கரன்சி நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில இருந்து வெளியே போகக்கூடிய டாலருடைய அளவை பொறுத்து தான் கரன்சி ட்ரேடிங் இருக்குது. இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப எஃப்ஐஎஸ் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பங்கு மார்க்கெட்ல. நல்ல இன்னைக்கு வந்து உச்சகட்டத்தில் இருக்கு பங்கு மார்க்கெட் 21,337 பாயிண்ட். அதாவது இப்ப இதுவரைக்கும் இந்த லெவல் வந்ததே கிடையாது. திடீர்னு அவங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க. டாலர் வந்து கண்டபடி ஏற்றிடுவாங்க. அப்ப நீங்க வந்து இவ்வளவு இந்த டாலருக்கு தான் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா வெளியே எக்ஸோடஸ் போகும்போது டாலர் விலை ஏறிடும். இங்கேயே வந்து அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா நிறைய வந்து இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் இருந்துன்னு சொன்னா டாலர் விலை குறையும். இப்ப வந்து ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பெருவாரியான பணத்தை எடுத்து போகக்கூடிய அளவுல இருக்கலாம். அதாவது சில நேரங்களில் இந்த ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய நிலவில் எல்லாம் ஓரளவு அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை குறைந்தால் நம்ம நாட்டில் முதலீடு செய்த பணத்தை எடுத்துக்கணும். அவங்களாம் எடுத்து போனாங்கன்னு சொன்னா $50,000 $1 லட்சம் $2 லட்சம் தான் கொண்டு போவாங்க. அப்படி வரும்போது எக்ஸோடஸ் அதிகமாகும் போது நம்ம ரிசர்வ் பேங்க் சும்மா இருக்காது, டாலர் விலையை ஏற்றிடுவாங்க. இது வந்து ஒரு வியாபாரி செய்யக்கூடிய தந்திரம் தான். இது 67 ரூபாய்க்கு கொண்டு போனதுக்கு காரணமே வந்து வெளிநாட்டு பணம் வந்து இங்க வந்த பணம் பெருவாரியாக வெளியே போக ஆரம்பிச்சது. பாண்ட் மார்க்கெட்லயும் சரி, ஷேர் மார்க்கெட்லயும் சரி. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து டாலர் விலையை ஏற்றிட்டாங்க. மறுபடியும் இங்க வருதுன்னு சொல்லும்போது ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க 61க்கு. இந்த 61ங்கிறது ஒரு நியாயமான விலையே கிடையாது. இது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஒரு அனுகூலமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு மேனிபுலேட் பண்ண ரேட் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நியாயமான விலைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 57-58 ரூபாய் தான் இருக்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். பேசலாம் முகமது சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ஒரு 6 மாசமா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நம்ம என்னதான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா கூட இப்ப இந்த வீக்லி இந்த டேட்டா பேஸ் ஆகுதுல, இந்த ஜாப் லிஸ்ட் அப்படின்னு அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போகுமா? பட் மார்க்கெட் வந்து டெய்லி யூஎஸ்ஏ டாலர் பொறுத்து மாறுது இல்லையா? யூஎஸ்ஏ டாலர் அப்லோ போட மார்க்கெட் பைல போகுது, லோ ஆச்சுன்னா மெட்ல வந்து செல்ல போகுது. ஸோ இப்போ நம்ம எந்த ஃபண்டமெண்டல் ஃபாலோ பண்ணுமா, யூஎஸ்ஏ டாலர் மட்டும் ஃபாலோ பண்ணுமா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? அதாவது நியூஸ் ஓரியன்ட் ட்ரேட் என்னைக்குமே வந்து ஒரு பாதுகாப்பானது இல்லை. ஏதோ ஒரு செய்தியின் அடிப்படையில் வச்சுட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்றது. நேற்று ஃபார் இன்ஸ்டன்ஸ் அசோக் லேலண்ட் ப்ராஃபிட், நான் வந்து உதாரணத்துக்காக சொல்றேன், பங்கு மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அசோக் லேலண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி செய்தி வந்தது. அப்போ வந்து என்ன நியாயப்படி என்ன செய்யணும்? எல்லாரும் விற்கணும், மார்க்கெட் இறங்கும்னு எதிர்பார்த்தாங்க. மார்க்கெட் கிட்டத்தட்ட கண்டபடி ஏறி இருக்குது. ஸோ செய்தியின் அடிப்படையில் வந்து நம்ம வர்த்தகம் பண்ணும்போது நமக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒன்று ஃபண்டமெண்டல்ஸை பாருங்க, இல்லை டெக்னிக்கலை பாருங்க. டே ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பா டெக்னிக்கல் பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் ரெண்டு வகையான இன்வெஸ்டர்ஸுக்கும் ரெண்டு வகையான முறைகள் இருக்கு ட்ரேடிங்ல. டே ட்ரேடிங் பண்ணும்போது இந்த நியூஸை மட்டும் பண்ணும்போது ரொம்ப ஆபத்தா இருக்கும். அதனால வந்து டெக்னிக்கல் லெவல்ஸ் மாதிரி சார் வந்து கரெக்டா வச்சிருக்கிறாரு. அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகாம இருக்கும்போது நீங்க வந்து ட்ரேட் பண்றது ரொம்ப வந்து பாதுகாப்பா இருக்கும். பிரேக் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம செய்ததை மாத்தி செய்யக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும். வாங்கியதை விற்பதற்கு தயாரா இருக்கணும். விற்கும் போதே கூட ஒரு லாட்டை சேர்த்து விற்கிற மாதிரி இருக்கணும். இப்ப 58 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், 57 போச்சு. 58க்கு வாங்கும்போது என்ன நினைக்கிறோம், 60 ரூபா போகும்னு நினைச்சுதான் வாங்குறோம். அப்ப 57 போச்சுன்னு சொன்னோம்னா 57க்கு வித்துட்டு வேற ஒரு லாட்டையும் சேர்த்து வித்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது. நேற்று பாத்தீங்கன்னா இந்த ஆயில் இருக்கு இல்லையா, நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு லெவல்ல வந்து இறங்க ஆரம்பிச்சது. இறங்க ஆரம்பிக்கும் போது சரி குளிர்காலம் முடிய போகுது, இனிமே நேச்சுரல் கேஸ் விலை இறங்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்தது. அவ எல்லாரும் வித்தாங்க. வித்தவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க, ஒரு 2 ரூபாய் ஏறினோம்னா டபுளா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டபுளா வாங்க ஆரம்பிக்கும் போது 10 ரூபாய் இருந்துச்சு நேற்று. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வச்சுட்டு இருக்கதான் நல்லது. தட் இஸ் கால்ட் ஸ்விங் ட்ரேடிங் பேரு. நம்ம செய்ததுதான் சரி என்று நினைக்காம நம்மை மாற்றிக்கொள்ளவும் செய்யணும். அதாவது கட்சி மாறணும் சமயத்தில். அவ்வளவுதான். பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல்.
வணக்கம் மேடம். சொல்லுங்க அப்துல், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்ப நான் 10,000 மணிக்கு உள்ள அளவு பண்ண அப்துல், உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்க. சரியில்லை. உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க அப்துல். சார் அவர் தொடர்புல இல்ல சார். ஹரிகரன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த வருடம் கமாடிட்டி சந்தை வந்து எப்படி இருக்கும்? இந்திய பொருளாதாரத்தை வந்து கமாடிட்டி சந்தை வந்து எப்படி மாற்றி அமைக்குது சார்? அதாவது கமாடிட்டி சந்தை வந்து இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 46% ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த வருடம் ஆரம்பித்து உலக அளவில் இருக்க சந்தை கமாடிட்டி சந்தைகளும் எல்லாமே இந்த ஃபண்ட் ரீஅலோகேஷன் சொல்லுவாங்க ஜனவரி மாதத்துல. எப்பவுமே அந்த ஃபண்ட் ரீஅலோகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இங்கேயும் இந்திய சந்தையிலும் மாறுதல்கள் கொஞ்சம் தான். இப்பதான் மார்க்கெட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்லோவா ரெக்கவர், எலெக்ஷனுக்கு அப்புறம் சென்ற வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வியாபாரம் இருக்கும்ன்ற செய்தி வெளியேற்றிருக்கு. அடுத்த வருடம் 10 மடங்கு இருக்கும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த வருடத்தை பத்தி பேசணும், இந்த வருடத்தை பத்தி சொல்லலாம். சோ அந்த வகையில வந்து பொதுவா தங்கம் வெள்ளி மார்க்கெட் சார் சொன்ன மாதிரி ஏறினாலும், அதாவது டவுன்வர்ட் டோஜி அப்படின்னா ஏறினாலும் மறுபடியும் இறங்கி அந்த வேலை பக்கத்துல முடியணும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் எக்கானமியே நல்லா இருக்கு. இப்போ ஸ்லோவா ஸ்டார்ட், எனக்கு என்னமோ அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் குளோபல் எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளியேற்றிருக்கு. அந்த குளோபல் எக்கானமி நல்லா இருந்துச்சுன்னா அடிப்படை உலகங்களுக்கான தேவைப்பாடுகள் அதிகரிக்கும், விலை கூடும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி விலை கூடும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிற சமயத்துல வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு, சப்ளை அதிகமாயிடுச்சு அப்படின்னா விலை குறையும். அதனால கமாடிட்டி சந்தை வாலட்டாலிட்டி நல்லா இருக்கும், நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம சொல்லாமே தவிர இது இப்படிதான் ஆகும்ன்றதை பத்தி நம்ம பெருசா பேசக்கூடாது. சார், இன்னைக்கு வந்து கமாடிட்டி வாங்குவதில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். கோவால இருந்து ஒரு நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஈஸ்வரி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஈஸ்வரி, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு கிரேட் வெஞ்சர்ஸ் கமாடிட்டில வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்குங்க சார். ஆனா நான் வந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டேன். அப்போ ஒரு மேடம் சொன்னாங்க, இங்க வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ப்ராப்ளமா இருக்கு, அங்க வந்து தங்குறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு வேற எதனா ஆப்ஷன் இருக்குங்களா, இல்ல இந்த டீம் லீவர் மாதிரி ஏதாவது எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுங்களா கேட்கலாம்னு சொல்லிதான் சார். ஆக்சுவலா நான் வந்து ட்ரேடிங் வந்து புதுசு சார். கோவாங்க சார். டீம் லீவர் மூலமாக கத்துக்கொள்ள முடியாதுங்கிறது இல்ல. ஏன் தொலைபேசி மூலமாவே நீங்க பேசி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேருக்கு நேரம் பேசுறதுனால உள்ள ஒரு அனுகூலம் வந்து இந்த விஷுவல்ல வந்துடாது. விஷுவல்ல ஓரளவு தான் நீங்க பார்க்க முடியும். தவிர சந்தேகங்களை வந்து நேருக்கு நேரம் நீங்க பேசி தீர்த்துக்கலாம். இப்பதான் வந்து எஸ்டிடி கால் 3 நிமிஷத்துக்கு 1 ரூபான்னு ஆயிப்போச்சு. 3 நிமிஷத்துக்கு 1 ரூபான்னு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் பேசினீங்கன்னா பல சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு வழி இருக்கு. சார், அந்த நேயர் கேட்டாங்க ட்ரைனிங் அவசியமா கேட்டாங்க. இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரைனிங் அவசியமா சார்? அதாவது இது இந்த ட்ரேடிங்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா நீச்சல் கற்றுக்கொண்ட மாதிரி தான். நீச்சல் கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்? வாசல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்தா மாத்திரம் போதாது. கை ஆட்டணும், கால் ஆட்டணும், இப்படி பார்க்கணும், மேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் மாத்திரம், தியரட்டிக்கல் லெசன்ஸ் போறாது. தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஒரு பலூனையோ ஒரு வச்சுதான் பண்ணணும். ஒரு அவங்க நல்ல முறையில் நீச்சல் கற்றுக்கொள்ற வரைக்கும் ஒரு கைடு ஒண்ணு தேவை, ஒரு கோச்சர் ஒண்ணு பக்கத்துல அவசியமா இருக்கணும், அவங்க மூழ்காம இருக்கிறதுக்காக. ஆரம்ப நிலையில பயிற்சிங்கிறது மிகவும் அவசியமானது. பயிற்சி இல்லாம இது வரவே கூடாது. என்னை கேட்டா மிகவும் அவசியமானதுதான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்ணி ஆகணும். முதல்ல பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வால்யூம், ஒரு காப்பர்னு வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய காப்பர் வாங்குறது போல ஒரு மினி காப்பர் வாங்கி பழகலாம். அதுல வந்து எந்த அளவுல நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு, தவறுகள் நிறைய செய்யறோமா இல்ல சரியா செய்யறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறலாம். பக்கத்துல ஆலோசனைகளை வாங்கி கொண்டு செல்வதுதான் நல்லது. ஹரிஹரன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த வீக்ல வந்து கிரேட் வெஞ்சர் சார்பாக ஏதாவது செமினார்ஸ் நடத்திட்டு கண்டக்ட் பண்றீங்களா? அதை பத்தி இருக்கு. கண்டிப்பாக இந்த வருடம் முதல் கருத்தரங்கு நடக்க இருக்கு. பாண்டிச்சேரியில் வரும் சனிக்கிழமை 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஹோட்டல் அதித்தியில். அனுமதி இலவசம் தான், முன்பதிவு அவசியம்.
அது மட்டும் இல்லாமல் முந்தனையர் கேட்டிருந்தாங்க நாங்கள் கோவால இருக்கோம், எப்படி அங்கிருந்து வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து எப்படி கத்துக்கிறது அப்படின்னுட்டு. அந்த நேயருக்கு நான் சொல்ற பதில் என்ன, நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் ஒரு 3 நாள் இலவசம் இல்ல ஒரு வார காலம் இலவசமாக அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை பார்த்து நீங்க சார் சொன்ன மாதிரி சந்தேகங்களை போன் மூலியமாவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்ட 136 கிளைகள் இருக்கு. இங்க இருந்தா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கும். கோவால இருக்கீங்க அப்படிங்கறதுனால நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அதை கத்துக்கிட்டு நாங்க கொடுக்குற அளவுகள் எல்லாம் பார்த்து ஒரு வார காலம் நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது சிறப்பு. சார் ட்ரைனிங்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரைனிங் செஷன் வந்து கத்து தரீங்க சார் உங்களுக்கு? ட்ரைனிங்ல வந்து ஏதாவது ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 20-25 பேர் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. கமாடிட்டிஸ்ல வந்து புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில பார்த்தோம்னா ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் ட்ரேடிங் எப்படி வந்து கமாடிட்டிஸ்க்கு பொருட்களுக்கு எப்படி சாத்தியமாகுது, எப்படி வந்து 5% முதலீடு செஞ்சா மட்டும் போதும்னு சொல்றோம், இல்ல எவ்வளவு முதலீடு செஞ்சு சேஃபா ட்ரேட் பண்றது, இன்ட்ராடே ட்ரேடிங் பெஸ்டா இல்ல பொசிஷனல் ட்ரேடிங் பெஸ்டா அப்படின்னா என்ன, அதே மாதிரி அடிப்படை செய்திகள் இப்போ ஒரு நேர் கேட்டிருந்தாலும் அடிப்படை செய்திகளை பார்த்து பண்ணலாமா அப்படின்ட்டு. அடிப்படை செய்திகள் நம்ம கைக்கு வரத்துக்கு முன்னாடி அதுக்கான ட்ரேடிங் அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். லேட்டா நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுட்டு அதை வச்சு நம்ம எதுவும் வியாபாரம் செய்ய முடியாது. ஸோ அதனால ஐயா சொன்ன மாதிரி டெக்னிக்கல்ஸை பார்த்து பண்றதுதான் பெட்டர். அந்த டெக்னிக்கல் நீங்க கத்துக்கிட்டு பண்றதை விட கிரேட் வெஞ்சர்ஸ் கிட்ட நீங்க வாங்கி ஒரு 3 நாட்கள் இலவசமா 3 நாட்கள் பெற்று அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க ட்ரேடிங் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். செமினாரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் வரும் சனிக்கிழமை மாலை 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஹோட்டல் அதித்தியில் நடக்க இருக்கு. இலவசம் தான், ஆனால் முன்பதிவு அவசியம். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் நீங்க வந்து அரங்கத்துல வந்து கமாடிட்டி மாநிலத்தை ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து பலவிதமான நுணுக்கங்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொதுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் ஒரு கேள்வி 2 பதில்கள் நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிகரன் அவர்கள் மற்றும் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இன் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சங்கர் நாராயணன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.